வணக்கம். நம்ம மார்க்கெட் இன்றைக்கி சுமாராக போயிடுச்சு. நெகட்டிவ் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 19,600 லெவலில் உடைக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாறுது. கீழே வந்துட்டு மறுபடியும் அந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இன்றைக்கி ஆக்ஷன் இந்தியாவில் நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்குறதோட யூஎஸ் நம்மளோட மதர் ஆஃப் ஆல் ஸ்டாக் மார்க்கெட். யூஎஸில் என்ன நடக்குதோ அதான் உலகம் பூரா ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆஃப் லேட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா டீகப்ளிங் ஆகிருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 1.5-2 வருஷமாக நவுந்து நிற்கிறோம். ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நம்மளோட பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் ஓடிட்டுருக்கு. பட் அப்பப்போ இஷ்யூஸ் வந்துட்டுருக்கு. யூஎஸில் விழுந்துச்சுன்னா இந்தியாலையும் உழுவுது. பட் அந்த அளவுக்கு பெருசாக உழுவ மாட்டேங்குது. பட் சம்வேர் சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அண்ட் எப்பயுமே ஞாபகம் வச்சிங்களேன், ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா அந்த ஊரில் ப்ராப்ளம் இருந்தால் நம்மளுக்கும் ப்ராப்ளம் வரும். ஏன்னு சொன்னால் நம்ம இன்டர் கனெக்டடில் இருக்கிறோம். அண்ட் இன்டர் கனெக்ஷன் இருக்கும்போதும் எப்பயுமே உலக பொருளாதாரத்தோட நம்ம பொருளாதாரமும் லிங்க்டு இருக்குது. நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் பாதிப்பு வரும். எக்ஸ்போர்ட்ஸ் பாதிப்பு வருதுன்னு சொன்னாவே நிறைய பிரச்சனைகள் உண்டு. எஸ், இந்தியாவில் நிறைய நம்ம ஃபேக்ட்ரிஸ் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். இம்போர்ட் சப்ஸ்டியூட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எக்ஸ்போர்ட்டை விடுங்க, நம்ம இம்போர்ட் பண்ணுறத கட் பண்ணுறதுக்கான வழி என்னது? ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. ஸோ அப்படி தான் உங்களுக்கு இந்தியா மேக் இன் இண்டியான்ற அந்த கான்செப்ட் கொஞ்சம் ஆஃப் லேட் நிறைய பிக்கப் ஆகிருக்கு. அண்ட் அந்த தீம் இட் இஸ் ரியல் பவர்ஃபுல் தீம். நீங்கள் எடுத்து பாருங்களேன், இந்தியாவில் செல்ஃபோன் மேனுஃபேக்சரிங்கே இல்லாத இருந்துச்சு. அண்ட் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஆப்பிளில் அவங்களோட iPhone 15 இங்கே தான் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் $10 to $12 billion worth ஆஃப் செல்ஃபோனை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போதைக்கு ஸ்க்ரூ டிரைவர் டெக்னாலஜி தான் நம்ம காம்பனன்ட்ஸ் எல்லாமே சைனாலேருந்து வாங்கிட்டு இருக்கோம். ட்ரூ, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அட்லீஸ்ட் இப்போ அந்த அட்டைப்பெட்டி நம்ம இங்கே பண்ணுறோமா, அதுக்கான மேனுவல் நம்ம இங்கே பண்ணுறோமா, அதுக்கான ஒயர்ஸு சார்ஜஸ் இதெல்லாம் நம்ம பண்ணுறோமா? எஸ், இப்படி தான் ஸ்லோவாக இதெல்லாம் வரும். பட் ஆஃப் லேட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டாட்டா அவங்களோட டிவிஷனில் அவங்க காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங்கில் கான்சன்ட்ரேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நிறைய சிப் லெவல்ஸ் வந்துடுச்சு. அண்ட் தட் எக்கோ சிஸ்டம் ஸ்லோவாக வர ஆரம்பிக்கும். சரி, நம்ம டாபிக் அது கிடையாது. நம்ம டாபிக் மதர் ஆஃப் ஆல் மார்க்கெட் என்னது? யூஎஸ். அண்ட் இன்னைக்கு உலக பொருளாதாரம் பற்றி நம்ம ஒரு சின்ன கருத்து எடுத்துகிட்டு போகலாம். ஏற்கனவே இந்த சப்ஜெக்ட் பற்றி நான் பேசியிருக்கிறேன். இன்னைக்கு பேசி ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை. ஏன்னு சொன்னால் சம்திங் சிமிலர், 2 சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஒன்றுக்கு சிமிலாரிட்டிக்கு என்னால் டேட்டாஸ் கொடுக்க முடியுது இன்னைக்கு. இன்னொன்றுக்கான சார்ட் என்கிட்ட இம்மீடியட்டாக இல்லை. 2002 பாண்ட் மார்க்கெட், அதாவது .com பர்ஸ்ட்னுவாங்க. அந்த .com பர்ஸ்ட் வந்தப்போ உங்களுக்கு தெரியும் 2000 என்ன நடந்துச்சுன்றது தெரியும். அண்ட் 2008 சம்திங் சிமிலர் நடந்துச்சு. மார்க்கெட்டும் ஏறிக்கிட்டே இருந்துச்சு, பாண்ட் மார்க்கெட்டும் ஏறிக்கிட்டே இருந்துச்சு, இன்ஃப்ளேஷனும் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னு தான் அர்த்தம். அங்கேருந்து மார்க்கெட் 2008 பெருசாக சரிஞ்சிச்சு. எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு. ஸோ சிச்சுவேஷன் சம்திங் சிமிலராக வந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் இன்னைக்கு அந்த லெவலை டச் பண்ணியிருக்கு. ஒரு லாஸ்ட் ஒரு 3 months முன்னாடி அந்த வீடியோ போட்டிருந்தோம். இன்னைக்கு அந்த லெவல் டச் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு யூஎஸோட ட்ரெஷரி, யூஎஸோட பாண்ட் மார்க்கெட் வட்டி ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் யூஎஸில் 2 விதமான வட்டி இருக்குது. ஒன்று அவங்களோட சென்ட்ரல் பேங்க், நம்ம ஆர்பிஐ மாதிரி அவங்களோட ஃபெட்டுன்னு அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிசைட் பண்ணுவாங்க. பட் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிசைட் பண்ணுறது மார்க்கெட் டைனாமிக்ஸ் தான். மார்க்கெட்டில் நீ என்ன வேணால் ரேட் சொல்லுப்பா, நான் மார்க்கெட்டை ஏற்றி கொடுக்குறேன்னு சொன்னால் ஃபெட் ரேட்டை டிவிஷன்ஸை மாற்ற முடியாது. மோஸ்ட்லி அது கவர்மெண்ட் ரேட்டாக இருக்கும். பட் மார்க்கெட்டில் என்ன ஓடிட்டு இருக்கோ அதுதான் ரியாலிட்டிஸ். வாங்கல டைரெக்டாக நம்ம சார்ட்டை பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது யூஎஸோட பாண்ட் மார்க்கெட். இதை investing.comல போய் யூஎஸ் பாண்ட்ஸ்ன்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேலே 1 month பாண்டு, கீழே 30 years பாண்ட். அதாவது இன்னைக்கு நீங்கள் எஃப்டி போடுறீங்கன்னா, எஃப்டி மாதிரின்னு வச்சிங்களேன், எஃப்டிக்கும் பாண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எஃப்டி மாதிரின்றதை வச்சிங்க. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ கேன் ஆல்வேஸ் சி
யூஎஸோட 30 இயர்ஸ் பாண்ட் மார்க்கெட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டுமே வந்து ஒரு 1.5% வந்து அதுக்கான பர்சன்டேஜ் ஏறி இருக்கு. எவ்வளோன்னு சொன்னால் 0.05%. சரியா? 0.05% வந்து பெருசான்னு கேட்டால் பெருசு கிடையாது. பட் என்னதுன்னு நான் சொன்னால் 30 வருஷம் பாண்ட் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 5% ஆயிடுச்சு. 20 வருஷம் பாண்ட் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 5.25% ஆயிடுச்சு. 10 வருஷம்ன்றது ஆல்மோஸ்ட் 5% வந்துருச்சு. ஸோ 4.9 வந்துருச்சு. அண்ட் ஷார்ட் டேர்ம் 1 month 2 monthsலாம் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் 5.5% மேலே இருக்கு. 1 month 2 month 3 months இங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம். சரியா? ஆல்மோஸ்ட் 1 year பாண்டு கூட 5.5% வட்டியில் ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து லோவர் சைடில். சரியா? ஹையர் சைடில் எடுத்தீங்கன்னா 1.6 வந்து டச் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் வட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால் எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட்டில் இருக்கிற வீக்னஸ் வந்து எங்கே காட்டும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து பாண்ட் மார்க்கெட்டில் தான் காட்டும். பாண்ட் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் ஒரு லெவலில் இருந்து அங்கேருந்து டப்புன்னு கீழே விழுவும். அந்த உழுவுற ஸ்பீடு வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து இட் ஷோஸ் தி சைன்ஸ் ஆஃப் ரிசெஷன். அண்ட் அது மாதிரி ரிசெஷன் வரும்போது நிறைய விஷயங்கள் நடக்கும். கமாடிட்டி ப்ரைஸஸ் மார்க்கெட்டில் கிராஷ் ஆகும். எஸ்பெஷலி ஆயில் ஆகட்டும், க்ரூட் ஆகட்டும். க்ரூட் ஆயில் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, க்ரூட் ஆகட்டும், காப்பர், அலுமினியம், அயர்ன், இதெல்லாமே வந்து கிராஷ் ஆகும். ஒன்று. டாலர் இண்டெக்ஸ், அதாவது டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா எல்லாருமே எடுத்துகிட்டு போய் கேஷை வந்து டாலரில் போடுவாங்க. மூணாவது, டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆச்சுன்னு சொன்னால் இது ஒரு சைடு. சாதாரணமாக டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆனாவே கமாடிட்டி கீழே விழுவும். பட் இப்போ கமாடிட்டி உழுவுறதுக்கு டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிறனால கிடையாது. உலகத்தில் வந்து வாங்கிறதுக்கான திறமை, மக்கள் கையில் கேஷ் இருக்காது. கேஷ் இல்லாத போதும் கமாடிட்டி ப்ரைஸஸ் எல்லாமே உழுவும். ஆனால் எப்பயுமே வந்து டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆச்சுனால் கோல்டு கீழே விழுவும். டியூரிங் திஸ் பீரியட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயும் அந்த ஏரியாவில் வந்து பாண்டில் வந்து ஷார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து கோல்டு ப்ரைஸஸ் ஏறும். ஏன்னு சொன்னால் மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்போ வேணாலும் கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் கமாடிட்டி மார்க்கெட் ஏற்கனவே உளுந்திருக்கு. பொருளாதார பிரச்சனை வரும்போதும் எப்பயுமே வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கும். லாஸ்ட் ஒரு 4-5 டேஸாக நீங்கள் எடுத்து பாருங்களேன். ஃப்ரைடே இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 4% கோல்டு ஏறிச்சு. மறுபடி நேற்றும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5-1.25% வந்து கோல்டு ஏறிச்சு. லாஸ்ட் வந்து ஒரு 4-5 டேஸாகவே வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து தார்மாராக ஏறிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக் சரியா, இந்தியன் ருப்பியில் 24 கேரட் கோல்டு வந்து 5,800 லெவலில் இருந்துச்சு. மறுபடியும் சொல்கிறேன், 5,800 rupees பர் கிராம் ஆஃப் 24 கேரட் கோல்டு. நான் வந்து சொல்றது எம்சிஎக்ஸ் ரேட் நான் வந்து சொல்றது வந்து ஹோல்சேல் கோல்டு ரேட். இன்னைக்கு அதே கோல்டு வந்து 6,200ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரே வாரத்தில் 400 ரூபா ஒரு கிராமுக்கு ஏறுதுன்றது இட் இஸ் நாட் எ ஜோக். ரொம்ப ரேராக தான் வந்து கோல்டு ப்ரைஸ் இது மாதிரி ஏறி இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் மார்க்கெட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஆட்டம் இருக்கு. சரியா? ஸோ இது வந்து ஒரு டேஞ்சரஸ் சினாரியோ. ஸோ இது வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் வார்னிங் நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. இப்போ எப்பயுமே வந்து பாண்டை வந்து லாங் டேர்ம் பாண்டை தான் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 30 year பாண்டோட சார்ட், மந்த்லி சார்ட். நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன். இது சம்வேர் க்ளோஸ் டு அபவுட், கீழே பாருங்க ரேட், உங்களுக்கு டேட்டு தெரியும், 2007 ஜூன். சரியா? டவ் ஜோன்ஸ் 2000 in the zone. சரியா? நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 2006 வந்து நம்ம பார்த்தோம். அதாவது 2007 ஜூன் மாசம் நம்ம வந்து பார்த்தோம். இதான் வந்து அந்த லெவல். சரியா? அதுல இருந்து ஒரு 4 மாசம் சம்வேர் ஆரோ நவம்பர், அக்டோபர், நவம்பர், அதான் வந்து டவ் ஜோன்ஸோட உச்சம். அண்ட் மார்க்கெட் எப்படி கிராஷ் ஆச்சுன்றது நீங்க பாருங்க. சரியா? இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஏறிச்சு.
ஓகே, இதுல வந்து இப்படியே ஏறிட்டு வந்து ஜூன் மாசம் வந்து உச்சம் பார்த்துச்சு. அங்க இருந்து வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கீழே கிராஷ் ஆச்சு. இது வந்து 30-year பாண்ட் மார்க்கெட். டவ் ஜோன்ஸும் அதே மாதிரி ஏறிச்சு அண்ட் அக்டோபர்ல இருந்து இது கிராஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. சிமிலாரிட்டி தெரியுதா? அப்ப எப்பயுமே மார்க்கெட்ல ஒரு டென்ஷன் வரப்போகுது, ஒரு நெகட்டிவிட்டி வரப்போகுதுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் சிக்னல் வந்து உங்களுக்கு பாண்ட் மார்க்கெட்ல தெரியும். பாண்ட் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி அட்லீஸ்ட் 50 மடங்கு பெருசு, இன்க்ளூடிங் இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன டேர்ன் ஓவர் பார்க்குறோமோ அது மாதிரி ஆல்மோஸ்ட் 40-50% கூட இல்லை, டைம்ஸ் மடங்கு வந்து பாண்ட் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ பாண்ட் மார்க்கெட்ல தான் ஃபர்ஸ்ட் சிக்னல் காட்டும். தட் இஸ் எக்ஸாக்ட்லி ஐம் ட்ரைங் டு சே உங்களுக்கு. ஸோ இந்த ஃபால் வந்து 2007 இருந்து 2008 வந்து நம்ம பார்த்தோம். யாருமே மறக்க முடியாது. ஆல்மோஸ்ட் 50% ஃபால், 50-60% ஃபால். நான் மார்க்கெட் ஃபால் ஆகுன்றது நான் சொல்ல, பட் இந்த சைன் வந்து யூஎஸ் மார்க்கெட்ல காட்டிட்டு இருக்கு. பாண்ட் மார்க்கெட் ஏறுனா ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகி தான் ஆகணுன்றதை நான் சொல்ல, பட் எப்பயுமே இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி வந்து அப்படிதான் ஆயிருக்கு. சரியா? ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. நான் வந்து 30-year பாண்ட் மார்க்கெட் 2007 எப்படி இருந்துச்சு, 2008 எப்படி கிராஷ் ஆச்சுன்றது காட்டினேன். அண்ட் இப்பயும் நீங்க வந்து டவ் ஜோன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தடுமாற்றத்துல நிக்குது. 30-year பாண்ட் மார்க்கெட்டும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உச்சம் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. எப்ப அது வந்து உச்சத்தை தொடுன்றது சொல்ல தெரியல. சரி, இதுல டேட்டாஸ் வந்து உங்களுக்கு இவ்வளவுதான் இருக்கு. 7-8% 9% போகுமா சொல்ல தெரியாது. we will not talk about that. இப்போ இதுக்கு அடுத்தபடியா நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இது வந்து 10-year பாண்ட் மார்க்கெட். 10-year பாண்ட் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே வந்து 2007 லெவல்ல வந்து நம்ம கிராஸ் பண்ணியாச்சு. நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து 2007, ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கிராஸ் பண்ணியாச்சு. எப்படி ஏறிட்டு இருக்கு வட்டி மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க. நான் போன வாரம் நான் சொன்னேன், அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள யூஎஸ் மார்க்கெட்டுக்கு, அதாவது யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து $17 trillion வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணி ஆகணுன்ற கட்டாயத்துல இருக்கிறாங்க. என்னது? $17 trillion வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணி ஆகணும். இவங்க ஏற்கனவே வாங்கியிருந்த கடனை ரீபேமெண்ட் பண்ணும் அண்ட் அதுக்கான ஃப்ரெஷ் மணி உள்ள எடுத்துட்டு வரணும். இருந்தது வந்து $1.5 வட்டியில இருந்துச்சு, இப்ப மார்க்கெட்ல $5 வட்டி போயிட்டு இருக்கு. அப்ப அவங்க எவ்வளவு கப்பம் கட்ட வேண்டியது இருக்குன்றது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டேஞ்சர் ஃபார் தி யூஎஸ் மார்க்கெட். அவங்களுக்கு என்ன பிரிண்ட் அடிச்சிருவாங்கன்னுவாங்க, பட் பிரிண்ட் அடிக்கிறதுன்றது இட் இஸ் நாட் தட் ஈஸி ஸ்டோரி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து குவார்ட்டர்லி சார்ட், நாட் ஈவன் மந்த்லி சார்ட், குவார்ட்டர்லி சார்ட் ஆஃப் டாலர் இண்டெக்ஸ். சரியா? டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. மந்த்லி சார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு ஐடியா வரும். கோல்டு வந்து எப்படி வந்து ரேலி ஆகிட்டு இருக்குன்றது நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 months வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து மேலே போயிட்டு இருக்கு. அண்ட் லாஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 10 months வந்து அந்த ஜோனில் வந்து கன்சாலிடேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 months கன்சாலிடேட் ஆகி ஒரு பெரிய ரேலி வந்து அப்சைடு போச்சு. சரியா? இப்போ இங்க இருந்து ரேலி ஆகுமா? ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. எவ்வளவு தூரம் போகும்? சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் $150 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த லெவலை வந்து ஈஸியா பிரேக் ஆகும் தான் என்னோட அனுமானம். அதாவது $120 வந்து பிரேக் ஆகி அதோட டார்கெட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் $150 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. டாலர் இண்டெக்ஸ் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் $149 to $150 போகுதுன்னு சொன்னால் நான் வந்து வேற எதுவுமே சொல்ல. நம்ம ருப்பியை வந்து we have crossed beyond $100 per dollar. ஸோ கொஞ்சம் ஒரு சீன் வந்து வேற மாதிரி இருக்கு. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து வேற லெவல்ல நிக்குது. இந்த பொருளாதார சுனாமி தாங்குமா? எஸ், we are in a better position. மற்ற நாடுகள்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் உச்சத்துல இருக்கிறோம், நம்ம வந்து உச்சத்துக்கு போல ஒரு லெவல்ல நிக்கிறோம். ஒன்று.
ரெண்டாவது, மற்ற நாட்டில் இன்ஃப்ளேஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாத லெவலில் இருக்கிறாங்க. இந்தியாவில் ஓரளவுக்கு நம்ம வந்து மேஜர் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு ஃபுட் இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்குது, பட் ஃபுட் இன்ஃப்ளேஷன் அந்த அளவுக்கு கிடையாது. மற்ற நாடுல இருக்கிற மாதிரி 11%, 12%, 15% இன்ஃப்ளேஷன் கிடையாது. நம்ம ஊரில் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கிறோம் வென் கம்பேர்ட் டு அதர்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோல்டோட குவார்ட்டர்லி சார்ட். குவார்ட்டர்லி சார்ட்ன்றது ரொம்ப ரேராக பார்ப்பாங்க. குவார்ட்டர்லின்னு சொன்னால் நம்ம வந்து 17 குவார்ட்டர்னு சொன்னால் 4 வருஷத்துக்கு, அதாவது இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணுறத வந்து 4 வருஷம் கழிச்சு நம்ம யோசிக்கிறது. அந்த அளவுக்குலாம் நம்ம வந்து பெத்தா ஆளான்னு கேட்டால் கிடையாது. ஓகே, பேசிக்காக ஐடியா வந்து என்னதுன்னு சொன்னால் 2012 ஹையுக்கு மேலே தான் வந்து ப்ரைஸ் நின்றுட்டு இருக்கு. இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஜோன். ஆஸ் லாங் ஆஸ் கோல்டு வந்து $1,800 மேலே இருக்கோ, எக்ஸாக்டாக சொல்ல போனால் 1,810 மேலே இருக்கோ, அது வந்து புல்லிஷாக தான் இருக்குன்றது அர்த்தம். லாஸ்ட் 3 மந்த்ஸாக நான் மந்த்லி சார்ட்டுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன். லாஸ்ட் 3 மந்த்ஸாக வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஆகி அதுக்கப்புறமா இந்த மாதம் வந்து ஒரு புல்லிஷ் ஆல்மோஸ்ட் என்கல்ப் ஆயிருக்கு. போன மாதத்தோட ஃபாலை வந்து என்கல்ப் ஆயிருக்கு. மூமெண்ட் இந்த ப்ரீவியஸ் ஹையை உடச்சிச்சின்னு சொன்னால் அந்த 2078 இந்த கரண்ட் லெவல்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு $110. $110ன்றது இப்படி போகும். ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு வெடிக்கிட்டுமே, யுக்ரைன் ரஷ்யா அந்த சைடு ஓடிட்டு இருக்கு. அந்த பஞ்சாயத்து ஆடுறதுக்கு முன்னாடி இந்த சைடை வந்து இஸ்ரேல் ஹமாஸ் ஓடிட்டு இருக்கு. அது பெருசாக ஆயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் யூஎஸ் வந்து நின்றுட்டு இருக்கு. பட் பெருசாகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. எப்படியா இருந்தாலும் லெபனான் வந்து உள்ள வரும். ஹிஸ்புல்லா முஜாஹிதீன் அவங்க வந்து உள்ள வருவாங்க. அவங்க உள்ள வரும்போதும் அங்கே அட்டாக் பண்ணும் போது அந்த சைடை வந்து ஈரான் சைடில் வந்து சில பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சப்போஸ் ஈரான் வார்க்குள்ள வருதுன்னு சொன்னால் ரஷ்யா வில் ஆல்சோ ஓப்பன் ஒன் மோர் ஃப்ரண்ட் இன் ஈரான் சைடில். எல்லாம் நிறைய சான்சஸ் இருக்கு. இது வந்து ப்ராபபிலிட்டிஸ் தான், இது நடக்கும்ன்றது நான் சொல்ல. ஸோ ஒரு மினி வேர்ல்டு வார் வரும்ன்றது நான் சொல்ல. பட் இதுக்கான அறிகுறி காட்டிட்டு இருக்கு. பட் உலகம் தாங்குமான்றது ஒரு கேள்விக்குறி. ஆனால் எப்பயுமே உலகத்துல வந்து எடுத்து பாருங்களேன், சைனாவில் வந்து பிரச்சனை இருக்கு, பயங்கரமான பிரச்சனை இருக்கு, வேலை வாய்ப்பு இல்லாமை பிரச்சனை நிறைய இருக்கு. அந்த பிரச்சனையை டைவெர்ட் பண்றதுக்கு தான் நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் தைவான் கூட வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கான், இந்தியா கூட தகராறு பண்ணிட்டு இருக்கான். மெயின் ப்ராப்ளம் மறைக்கிறது. எல்லா ஊர்லயும் நடக்கிற சமாச்சாரம் தானே. நம்ம சத்யராஜ் சொன்னார் தெரியுமா, பெரிய ப்ராப்ளம் மறைக்கிறதுக்கு வந்து இன்னொன்று புது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா பழைய ப்ராப்ளம் மறந்துடுவாங்களே. அதே தான் வந்து உலகத்துல எல்லா இடத்துலையுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்காவோட அவனோட பொருளாதார பிரச்சனை, யூரோப்போட அவங்களோட பொருளாதார பிரச்சனையை மறைக்கிறதுக்கு மேபி வார்ன்ற ஒரு போர்வையை எடுத்துட்டு வருவாங்களான்றது தெரியாது. வந்துச்சுனால் எப்படி பார்த்தாலும் உலக பொருளாதாரத்துக்கு இது வந்து ஒரு சரிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல டெஃபினட்டா நம்ம சைடும் பாதிப்பு வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. எஸ், இந்தியாவோட பொருளாதாரம் ஓவராலா உலக பொருளாதாரத்துல பார்க்கும்போதும் நம்ம ஃபார் பெட்டரா இருக்கிறோம். பக்கத்து வீட்டுல நெருப்பு பத்திட்டு எரியுதுன்னு சொன்னால் அதுக்கான பாதிப்பு நம்ம வீட்லயும் தானே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வார்னிங்கா வச்சுங்க, மைண்ட்ல ஒரு சைட்ல அப்படி ஓரத்துல இந்த வார்னிங் வச்சுங்க. அண்ட் ஏதாச்சும் ஒரு ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் டென்ஷன் இல்லை ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் ஏதாச்சும் ஒரு மார்க்கெட் கிராஷ்ன்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணி கேஷ்ல உட்காரத்துக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. இது வந்து ஒரு சின்ன வார்னிங் தான். இது வந்து நடக்கும்ன்றது நான் சொல்ல. ஐடியா பிஹைண்ட் திஸ் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது வந்து புத்திசாலித்தனம். என்ன நேர்களே, இன்னைக்கு தகவல் எப்படி இருந்துச்சுன்றது உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. டெஃபினட்டாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.